ஒருத்தருக்கு எலும்பு முறிவு ஏற்படுது இல்ல மூட்டு விலகி போகுது அப்படின்னாங்க எந்த ஒரு வெளிப்படையான காயமும் இல்லாமல் கூட நரம்புகளை பாதிக்கலாங்க. ரொம்ப காமனா இடுப்பு மூட்டு வந்து விலகி போகுது அப்படின்னா அது சயாட்டிக் நரம்பை பாதிக்கிறதுக்கு 10 இருந்து 15% வந்து சான்சஸ் இருக்குங்க. இரண்டாவது, நம்மளுடைய மேல் கை இல்ல ஆம் இல்ல ஹியூமரஸ் எலும்பினுடைய நடுப்பகுதியில எலும்பு முறிவு ஏற்படுது அப்படின்னா அதனால வந்து ரேடியல் நரம்புக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாங்க. ஸோ இந்த ஹியூமரஸ் ஃப்ராக்சர் பேஷண்ட் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கறது என்னன்னா மணிக்கட்டை மேலே கீழே அசைச்சு காட்டுங்க. ஏன்னா ரேடியல் நரம்பு பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா மணிக்கட்டை இந்த எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடிய வெளிப்பகுதியில் அசைக்க முடியாதுங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது ரேடியல் நரம்பு கிழிஞ்சு இருக்கா இல்லை அந்த முறிந்த பகுதி போய் அழுத்திட்டு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அழுத்திட்டு தான் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த அழுத்தத்தை வந்து எடுத்து விட்டாலே டீகம்ப்ரெஷன் செஞ்சாலே 1 இருந்து 2 மாசத்துல அவங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுவாங்க. இல்ல அவங்களுக்கு அந்த ரேடியல் நரம்பு கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கு வந்து தையல் போட வேண்டி இருக்குங்க. ஸோ இதற்கான ரெக்கவரி வந்து 3 இருந்து 6 மாசம் கூட வந்து ஆகலாம். அது வரைக்கும் அவங்க வந்து டைனாமிக் காக் அப் ஸ்பிளிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரேஸை வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கும்.